இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நம்மளும் எவ்வளோ தான் சொன்னாலும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. இந்த அர்ஜுனா கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டே தான் இருக்க போகிறாங்க. அர்ஜுன் நாளைக்கு இப்போ இந்த குடும்பத்தை யாரோ ஒருத்தவங்களை கொலையே பண்ணாலும் கூட அதை காப்பாற்ற தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுற காரியங்கள்லாம் எப்படின்னா என்ன இருந்தாலும் ராகினி நல்லா இருக்கணும்ல, ராகினி பாவம் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை இல்லை, உங்கள் பொண்ணு கொலகாரரோட வாழ்ந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறமா அவன் வேறு எங்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வேறு எங்கேயாச்சும் இதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன் அப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்களே காப்பாற்றி கொடுத்துருவீங்களா? யார் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அவ்வளோ நியாயமான பொண்ணால் கோதை என்ன செய்யணும்? கோதை தமிழ் தப்பு பண்ணார் அப்படின்னு தப்பாக நினச்சாங்கல்ல. அப்போ தமிழை என்ன இருந்தாலும் என் பையன் வாழ்க்கை அப்படின்னு பையனை காப்பாற்றிடணும்ல. அப்போ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து அடி வாங்க வச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ கடைசியில் அர்ஜுனை காப்பாற்றி கடைசியாக இப்போ தமிழ் கை உடஞ்சி உட்காந்துருக்கிறதுக்கு அர்ஜுன் தான் காரணமாக இருக்கார். இதுக்கு முன்னாடி வயிற்று இருக்க பிள்ளைக்கே ஆபத்துங்கிற அளவுக்கு சரஸ்வதிக்கு பிரச்சனை வந்த போதும் அர்ஜுன் தான் காரணமாக இருந்தார். நடுவில் தமிழுக்கு பதிலாக மேக்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கான ரீசன் வந்த போதும் அர்ஜுன் தான் காரணமாக இருந்தார். இந்த முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு இதை சீரியலில் திருப்பி எங்கள் அம்மா எப்படி தெரியுமா, எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தமிழ் பேசும்போதெல்லாம் உங்கள் அம்மாவே ஒரு அரை லூஸு, அதை பற்றி நம்பிட்டு கேட்பேன், நீ ஒரு முழு லூஸுன்னு சொல்ல தோணுது. ஹீரோயினா யாரையும் பார்க்கவே தோணல. இந்த கதையை அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து அர்ஜுன் தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறாங்கன்னா அவர் ஹீரோவை வச்சு எடுத்தால் கூட இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் போல் இதை விட கம்பேர் பண்ணும்போது. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது? நமச்சியுடைய மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அந்த கேஸ் சம்மந்தமே இல்லாமல் மேக்னா தலையில் விழ, அப்புறம் மேக்னாவுக்கு ஏதாச்சும் சொன்னான்னா அது சரஸ்வதி தலையில் விழன்னு மாற்றி யார் மேலாச்சும் விழும். ஆனால் கடைசி வரைக்கும் அர்ஜுன் வெளியே இருக்காருன்னு கதை போகிறத பற்றியும், இப்போ கதையில் ஒருவேளை நமச்சிக்கு ஏதாச்சும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த குடும்பமே உடஞ்சி போய் உட்காந்துருக்கதையும் பற்றி உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லாமல் ஓவர் நெகட்டிவாக போகாமல் கதையை கொஞ்சமாக டீசெண்டாக எடுத்துகிட்டு போங்க. அர்ஜுனை பிடிச்சி உள்ளார போட்டு எப்படி சந்திரகலாவை தூக்கி போட்டு புது வில்லனையோ வெளியே கொண்டுங்களா, நம்ம புது வில்லனோ வெளியே கொண்டு தான் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதையை போகிற போக்க பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நம்மளும் எவ்வளோ தான்